வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் பார்க்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நினைவாற்றல்ன்றது ரெண்டு செக்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஒன்று டிக்ளரேட்டிவ் மெமரி, இன்னொன்று ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு பார்த்தோம். சாதாரணமாக சில செய்திகளை இம்மிடியட்டாக இப்போ கேட்ட உடனே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சில சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னே கேட்ட செய்தியை திருப்பி சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னால் இந்த நினைவு அப்படின்ற அந்த எண்ணத்தில் நினைவு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரெண்டு விதமான விஷயங்களை கொண்டது. ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நினைவில் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நினைவில் இருக்கிற செய்தி அது கொஞ்ச நாள்ன்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 டேஸ்னு வச்சுப்போமே. இந்த 2-3 டேஸ் ஆகி தீர்ந்த பிறகு மேலே இன்னும் அதை நினைவில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் தட் இட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் டு லாங் டேர்ம் மெமரி. அதாவது 7 நாளைக்கு அப்புறம் நினைவு வைத்து கொள்ளுகிற எல்லா செய்திகளுமே லாங் டேர்ம் மெமரியில் அப்படின்னு நம்ம ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அப்போது 7 நாள்லேருந்து 7 வருஷம், 14 வருஷம், 21 வருஷம்னு எல்லாம் தாண்டி நிறைய நாளைக்கு தொகுத்து வச்சுக்கிற எல்லா செய்திகளுமே லாங் டேர்ம் மெமரி தான். அதனால் ஒரு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது போன மாதத்தில் சொல்லி கொடுத்த சில செய்திகளாக இருந்தாலும் இன்றைய பதிவுக்கு இன்றைய பரீட்சைக்கு நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரி ப்ளஸ் லாங் டேர்ம் மெமரி ரெண்டுத்தும் சேர்த்தா தான் ஒரு தேர்வை நம்மளால் எழுத முடியும். இது அப்புறம் நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அப்புறம் நினைவு ஆற்றல் அப்படிங்கிறது அது கொஞ்சம் நம்ம அதை பெருக்கிக்க முடியும். அதனோட குவாண்டம் ஆஃப் ஸ்டோரிங் இன் மெமரி துளி துளியாக அதிகப்படுத்த முடியும். சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் 1330 திருக்குறளும் மனப்பாடமாக காணாமல் புஸ்தகத்தை பார்க்காம சொல்லுவார். அதே போல் ஒரு 700 ஸ்லோகம் பகவத்கீதை இருக்குன்னா 700 ஸ்லோகமும் சொல்லுவாங்க பார்க்காம புஸ்தகத்தை பார்க்காம அப்படின்னு சொன்னால் இது என்னன்னா, இதுக்கு என்ன காரணம்? அத்தனை செய்திகளையும் துளி துளியாக ஒரே நாளில் 700 ஸ்லோகமும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே நாளில் 1330 திருக்குறளும் படிச்சிருக்க முடியாது, வாய்ப்பு இருக்காது. ஆனால் 5 திருக்குறளாக 10 திருக்குறளாக துளி துளியாக படித்து அதை அக்குமுலேட் பண்ணி ஓவர் த பீரியட் இட் கெட்ஸ் ஒரு மாதிரி ஸ்டோரேஜில் நிறைய சேர்ந்துக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம நினைவு ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும். அது ஒரு பழக்கத்துக்கு உட்பட்ட செய்தி. அது தனிப்பட்ட முறையில் நினைவாற்றல்ன்றது இட் இஸ் நாட் எ ப்ராடக்ட். இட் ஹாஸ் மீன் த பிரெயின் கேன் பி ட்ரெயின்டு. நம்ம மூளையை நல்லபடியாக பழக்கப்படுத்தி நிறைய ஸ்டோரேஜ் வால்யூம் இருக்கே அந்த ஏரியாவை ஸ்பேஸை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். எல்லாராலையும் முடியும். இதற்கு பழக்கம் மட்டும்தான் தேவை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் உட்காந்து ஒரு அரை மணி பார்த்து வேகமாக படிக்கணும். அது எப்போ நினைவாற்றலில் உடனே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னால் ஃப்ளூயன்சி ஆஃப் ரீடிங் வந்த பிறகு தான் நினைவாற்றல் பெருக்கிக் கொள்ள முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது இந்த மூளை எப்படி நிறைய இடம் இருக்கா, அது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு தொடர்புடைய அதுபோல செய்திகள். இப்போ நம்ம ஒரு வாய்ப்பாடு படிக்கிறோம், நம்ம மூளையை கிட்ட சொல்லி இப்போ நான் வாய்ப்பாடு படிக்க போகிறேன் அந்த ஃபோல்டரை திறந்துக்கோ அப்படின்னு அதுக்கிட்ட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டியில் அது ஒரு பெரிய விஷயம். நம்மளோட மேத்ஸ் நோட் புக்கை எடுத்து நம்பர் ஒர்க்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா செய்திகளும் படுக்க ஆரம்பித்தா ஆல் த ரிலேட்டட் மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி ஸ்டோர்டு இன் த சேம் ஃபோல்டர். சேம் ஃபோல்டருக்கு நிறைய இருக்குமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சிப்பு போல் ஒரு நியூரல் நாட் ஒன்று போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். வெனெவர் வி ஆர் ஸ்டடியிங் ரிலேட்டட் டு தட் டாபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்காலஜி பற்றி பேசுகிறோம், இந்த நினைவாற்றலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம், மெமரி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறோம்னு வைங்க. இந்த மெமரிக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சு படிக்க துவங்கினா நம்ம மூளையில் என்ன பண்ணோம், அந்த ஃபோல்டரை திறந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகள் படிக்கிறோம் இல்லையா, அது அதுலேயே ஸ்டோர் பண்ணோம். மாற்றியெல்லாம் ஸ்டோர் பண்ணாது. ஹிஸ்ட்ரி பாடத்தில் கொண்டு போய் மெமரியில் கொண்டு போய் ஜாகிரஃபி அப்படின்னு ஒன்றுக்குலாம் மாற்றிலாம் ஒன்று எதிர்ப்புடைய சரியில்லாத லெவலில் போய் அது ஸ்டோர் பண்ணாது. அதே ஏரியாவில் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு நியூரல் நாட் அதில் போட்டு மொத்தத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். எப்படி தெரியுமா, ஒரு சின்ன சிப்பெலாம் வச்சுக்கிறோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் சிப் வச்சுக்கிறோம். நம்மளோட கைபேசி இருக்கே ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதுக்குள்ளேயே ஒரு சின்ன சிப் வச்சுக்கிறோம். அது 2 GB அளவுக்கு பிடிக்கும். அப்படிக்கெல்லாம் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதுபோல் நம்ம பிரெயினில் கூட ஒரு நியூரல் நாட்டில் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை அது
நான் கூட்டி வச்சுக்கோம், எல்லாத்தையும் சேர்த்து அதில் வச்சுக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் அந்த டிக்ளரேட்டிவ் மெமரியில் நம்ம எதெல்லாம் படித்தாலும் அந்த டிக்ளரேட்டிவ் மெமரின்னு ஒரு எழுத்து எழுதுறமே, ஒரு 10-15 எழுத்துக்களை கொண்டது தானே இது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சின்னதாக ஒரு டி அப்படின்னு போட்டாலே அது உள்ளுக்குள்ள மொத்த செய்திகளும் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் ப்ரொசீஜரல் மெமரினா இந்த சீக்வன்ஸ் மாறாமல் செய்யணும் இல்லையா, அதையும் அதுபோல் ஒரே நாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது என்ன ஆகும்னு கேட்டால் சிலவங்களுக்கு வந்து பெரிய இதுபோல் நினைவாற்றலில் பெரிய பெரிய செய்திகளை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. இன்ஸ்டட் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க்கிங் மெமரி மட்டும் வச்சுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் வைங்க, ஒரு சின்ன விஷயம் இல்லை, கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு விவசாயி நிறைய நெல் அறுவடை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நெல் அறுவடை பண்ணது எத்தனை மூட்டை, இது பார்த்தா என்ன வரும், போன வருஷம் போன கிராப்பில் கரீபில் என்னெல்லாம் பண்ணினோம், இப்போ இருக்கிற இந்த கிராப்பில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பழைய செய்திகளை அப்படியே வேகமாக சொல்லுவார். அவர் பள்ளிக்கூடம் போய் டிக்ளரேட்டிவ் மெமரி இருக்குமா, அப்புறம் ப்ரொசீஜரல் மெமரி இருக்குமான்னா தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் ப்ரொசீஜரல் மெமரி. அவர் அதை அப்படியே நல்லபடியாக ஸ்டோர் பண்ணி மொத்த செய்திகளும் எத்தனை குவிண்டால் நெல் வந்தது, அதுக்கு எவ்வளோ காசு வந்தது, அது எப்படி கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அத்தனையும் சொல்லுவார். அது கூட அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நமக்கு அதுபோல் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த செய்தி தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த குவாண்டம் இஸ் வெரி பிக். ஆனால் அந்த வெரி பிக்கு கூட அது ஒரு சின்ன சிப்பில் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது போல் தொடர்புடைய நினைவாற்றல் இதை நினைவாற்றலில் பெருக்கிக்கணுமே அப்படின்னு சொன்னால் த பிரெயின் ஆட் டு பி ட்ரெயின்டு. அதுக்கு நல்ல பழக்கப்படுத்தணும். தினமும் துளி துளியாக படித்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தால் தொடர்புடைய செய்திகளை ஒரே நியூரல் நாட்டில் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அது அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒரு செய்தியை ஒரே ஒரு டிப்பை நம்ம சொல்ல ஆரம்பித்தா அது தானாக அந்த ஃபோல்டரை திறந்து மொத்தத்தையும் வெளியில் கொண்டு வந்து காட்டும். ஸோ இசை இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.